கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு படகுகள் இயக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தின் சிறந்த சுற்றுலா ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு கடல் நடுவில் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ளது. இதனை பார்ப்பதற்கு தினமும் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் இங்கு வருகின்றனர். விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கு தமிழக அரசின் பூம்புகார் போக்குவரத்து கழகம் படகுகளை இயக்கி வருகிறது. ஆனால் சமீப காலமாக திருவள்ளுவர் சிலைக்கு படகுகள் இயக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. கடலில் ஏற்படும் மாற்றம், கடல் நீர்மட்டம் குறைவதால் திருவள்ளுவர் சிலைக்கு படகுகள் இயக்கப்படவில்லை என்று பூம்புகார் நிர்வாகம் தெரிவிக்கிறது. இதனால் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்காக ஆர்வமுடன் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் ஏமாற்றமடைகின்றனர். போட்டிங் போனோம். போட்டிங்ல விவேகானந்தர் ராக் பார்த்தோம். ஆனா திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல போகல. ஏன்னா தண்ணி ரொம்ப தாழ்வா இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போகல. காற்று வேற ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால எங்களை அங்க திருவள்ளுவர் சிலைக்கு கூட்டிட்டு போக விவேகானந்தர் ராக் மட்டும் பார்த்துட்டு நாங்க சந்தோஷமா வந்தோம். கடல் சீரான தன்மையுடன் இருந்தாலும் பெரும்பாலான நாட்களில் திருவள்ளுவர் சிலைக்கு படகுகள் இயக்கப்படுவதில்லை என்றும் சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்தனர்.